Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் ஜூன் மந்த் ஃபஸ்ட்டு 2 லெசன் யூனிட் 1 யூனிட் 2ல் எப்படி படிக்கணும், டாப்பர்ஸ் எப்படி படிக்கணும், ஆவரேஜஸ் எப்படி படிக்கணும், ப்ளூப்பர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூன் மந்த் போர்ஷனை தரவாக படிங்க. இட் வில் ஷியோர்லி ஹெல்ப் இன் யுவர் பப்ளிக் எக்ஸாம் வரையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா. ஸோ டாப்பர்ஸ் நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும். டாப்பர்ஸ்னு நீங்கள் எல்லாமே படிக்கணும். புக் பேக்கை கண்டிப்பாக விடக்கூடாது. புக் இன்சைட்லேயும் நீங்கள் பார்க்கணும் நிறையா. ஸோ என்ன படிக்கணுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப்பர்ஸ் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாக புக் பேக் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. 2 மார்க்கும் அதே தான். ரோமன் நம்பர் 2ல் ஆல் புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிடணும். 3 மார்க் பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு 3 மார்க் எதுவும் கிடையாது. 3 மார்க் எங்கேருந்து வரும் அப்படின்னா ரோமன் நம்பர் 2ல் இருந்தும், அதாவது 2 மார்க் கொஸ்டினில் இருந்தும், ரோமன் நம்பர் 3 டீட்டெயில் ஆன்சர் லாங் ஆன்சரில் உள்ள கொஸ்டினில் இருந்து தான் 3 மார்க் கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ ரோமன் நம்பர் 2வை நீங்கள் தரவாக படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது 2 மார்க்லேயும் வரலாம், 3 மார்க்லேயும் வரலாம். ரோமன் நம்பர் 3ல் டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக 9, 10, 17, 18, 20 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டினில் வரக்கூடியது. ஆனால் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா ரேராக கொஸ்டினில் கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டினில். ஸோ பார்த்துக்கணும். 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டா அது நமக்கு ரோமன் நம்பர் 2லேருந்தும் வரும், ரோமன் நம்பர் 3லேருந்தும் வரும். ரோமன் நம்பர் 2 நம்ம கம்ப்ளீட்டாக படித்ததுனால எல்லாத்தையும் எழுதிடலாம் எது கேட்டாலும். ரோமன் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதையாவது படிச்சிடணும், அது கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டினில் வரும். தென் புக் பேக்கு ஓகே. வாட் அபவுட் புக் இன்சைட்? புக் இன்சைடில் ஒரே ஒரு கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர், இதை பற்றி படிச்சிருங்க. ஸோ இவ்வளோ தான் 3 மார்க். தென் கம்மிங் டு 5 மார்க் கொஸ்டின். தேர்ட் ரோம் லெட்டரில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, 7, 11, 12, 13, 22 இது எல்லாமே டீட்டெயில் ஆன்சரில் இம்பார்ட்டண்ட் தேர்ட் ரோமன் நம்பரில் லாங் ஆன்சரில். ஓகேங்களா? தென் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது கொஷின் நம்பர் 3, 4, 7, 8, 9, 10, 12, 14. தென் எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்க வேண்டியது 1.1, 1.2, 1.4, 1.6, 1.11, 1.12, 1.13, 1.17, 1.20, 1.21, 1.23, 1.24. ஸோ இதுதான் ப்ராப்ளம்ஸில் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ யூனிட் 1 பொறுத்தளவு இதுதான். இதை நீங்கள் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். தென் டாப்பர்ஸ் கம்மிங் டு யூனிட் 2. யூனிட் 2ல 1 மார்க்கில் புக் பேக் எல்லாத்தையும் தரவாக படிச்சிருங்க. தென் 2 மார்க்கும் அப்படி தான் ஃபுல்லாக படிக்கணும் ரோமன் நம்பர் 2ல். தென் 3 மார்க் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்னது அதுதான். 2 மார்க்கு 5 மார்க்கில் உள்ள எந்த கொஸ்டின் வேணாலும் 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நம்ம புக் பேக் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும் இதில். தென் 5 மார்க் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோம் லெட்டரை ஃபுல்லாக படிக்கணும் இந்த யூனிட் 2ல். நமக்கு எதுவும் செலக்டிவாக இதில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் டாப்பர்ஸ் இதில் இருக்கிற கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து தான் ஆகணும். தென் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3, 4, 7, 8, 9, 10, தென் 12, 14 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2.1, 2.2, 2.3, 2.4, 2.6, 2.8, 2.9, 2.10, 2.11, 2.13, 2.14, 2.19, 2.23, 2.24, 2.26 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் அட்டன் பண்ணிடலாம். டாப்பர்ஸ் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். அப்போனா தான் நீங்கள் அவுட் ஆஃப் வாங்க முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கரெக்டாக படிக்கணும். அதர்வைஸ் நம்ம கஷ்டமாக இருக்கும் பின்னாடி போகும்போது. ஸோ இதை ஜூன் மந்த் போர்ஷனை தரோவாக நீங்கள் டாப்பர்ஸ் இதை ஃபுல்லாத்தையுமே படிச்சிருங்க. தென் புக் இன்சைடை பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜஸ் ப்ளூப்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவரேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜஸ் ப்ளூப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்கை தரவாக படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளூப்பர்ஸ் ஏதாவது ஒரு யூனிட்லையாவது 2 யூனிட்டில் ஏதாவது ஒரு யூனிட்லையாவது 2 மார்க் கொஷினில் ஏதாவது ஒரு யூனிட்டையாக தரவு பண்ணிடுங்க. ஆவரேஜஸ் ப்ளூப்பர்ஸ் 5 மார்க்கை புக் பேக் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ 5 மார்க் 1 மார்க்கை தரவாக படிச்சிருங்க. 2 மார்க்கில் 2 யூனிட்டில் ஏதாவது ஒரு யூனிட்டாவது கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ ட்ரை டு லேர்ன். இந்த ஜூன் மந்த் போர்ஷனை இந்த மந்த்லேயே படித்து முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்குரிய போர்ஷனில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்
எப்படி ஆவரேஜஸ் படிக்கணும், எப்படி ப்ளூப்பர்ஸ் படிக்கணும், எப்படி வந்து சாப்பர்ஸ் படிக்கணுன்ற வீடியோவை மிட்டம் டெஸ்ட்டுக்கு 1 வீக் பிஃபோர் பார்ப்போம். நீங்கள் இன்சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டார் மட்டும்தான் படிக்கணும். மேக்ஸிமம் வேறு எதுவும் புக் பேக் படித்தா போதும், புக் இன்சைடு படிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறெல்லாம் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.